சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு 𝗕𝗿𝗵𝗻𝗀 சேனல். இன்றைக்கான ப்ரோச்சஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சீக்வன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து ஒயிட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் பீட்ஸோ இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிங்க. இப்போ நான் இதில் வந்து கோக்க போகிறேன். பாருங்கள், உள்ளே தள்ளி விட்டுட்டு மேலே இருக்க பார்த்திங்கன்னா ஒயிட் பீட்ஸ் இதை இப்படி மேலே தள்ளிட்டு சேம் அதே இதுக்குள்ளே உள்ளே விடுங்க. இப்படி உள்ளே விட்டு நம்ம நீடில் உள்ளே பஞ்ச் பண்ணி வெளியிடுங்க. சேம் அதே மாதிரி 3 சைடு பண்ணணும். அதாவது ஃப்ளோரிக்கான் சீக்வன்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சீக்வன்ஸு, அதாவது ஒரு ஒயிட் சுகர் பீட்ஸு. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது பீட்ஸு, சுகர் பீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிங்க. ஓகே, இந்த மாதிரி 3 இடத்துல நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேப்பே இருக்கக்கூடாது, கேப் இல்லாமல் தான் பண்ணணும். ஓகேங்களா? தயவு செஞ்சு உள்ளே நீடில் பஞ்ச் பண்ணுறது தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்யூபிட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த க்யூபிட்ஸை சென்டர் லைன், அதாவது 2 ஃப்ளோர் சீக்வன்ஸுக்கும் சென்டரில் இந்த க்யூபிட்ஸை, அதாவது முக்கோண ஷேப்பில் வி ஷேப் ஆர் முக்கோண ஷேப் எனி ஒன். ஓகேங்களா? இந்த மாதிரி சைடில் வந்து பஞ்ச் பண்ணணும், ஸ்டார்டிங் டு எண்டிங். இப்போ வந்து நான் எண்டிங் வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் அந்த நீடில் உள்ளே வந்து வெளியே இழுக்கிறேன். சேம் அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி க்யூபிட்ஸ் எடுத்து உள்ளே பஞ்ச் பண்ண போகிறோம். உள்ளே நல்லா இழுத்து இந்த மாதிரி இழுத்து இப்போ அதோட எண்டு பாயிண்ட்டில் நீடில் பஞ்ச் பண்ணி உள்ளே கீழே வந்து த்ரெட்டை வந்து இழுக்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தாலும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 சைடு, ரிமைனிங் 2 சைடும் இதே மாதிரி வைக்கணும். அதாவது மொத்தம் 3 சைடு இப்படியே வைக்கணும். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் இருக்கும். இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்வன்ஸில் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீக்வன்ஸை 2 சைடு ஹோல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சைடு ஹோல்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம நார்மல், அதாவது சுகர் பீட்ஸ் நீங்கள் நீடில் எடுக்கும் போதே பார்த்து தான் எடுக்கணும். நம்ம வச்சுருக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அந்த நீடிக்குள்ளே போயிட்டு வருதா அப்படின்னு தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நீடில் எடுத்துக்கிங்க. ஓகேயா? இது கடையில் வந்து அதிகமாகவே இருக்கும். இது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 6 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு சைடு விட்டு இன்னொரு ஹோல்ஸ் வழியாக நான் வந்து நீடில் பஞ்ச் பண்ணி கிளாத்துக்கு கீழே வந்து நான் இழுக்கிறேன். சேம் இதே ப்ராசஸ் ரிமைனிங் 2 சைடும் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி சீக்வன்ஸ் எடுத்து அதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் வச்சு அதை வந்து நம்ம வந்து பஞ்ச் பண்ணணும். ஓகே, தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ஃப்ரீ ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியல என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸஸ், மெஹந்தி கிளாஸஸ், ப்ரோச்சஸ் கிளாஸஸ், பியூட்டிஷியன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸஸ் அண்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது, டைலரிங் கிளாஸஸ் எல்லாரோட அப்டேட்ஸ் லைனாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணு, அதையே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுவேன் ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.